ஸ்தோத்திரம். பரிசுத்த வேதாகமத்தில் எழுதப்பட்டுள்ள அத்தனை சம்பவங்களும் வார்த்தைகளும் உண்மையானவைகள் என்பதையும் அவை வெறும் கட்டுக்கதைகள் அல்ல என்பதையும் இன்றளவும் நடைபெறுகிற அநேக அகழ்வாராய்ச்சி கண்டுபிடிப்புகளும் அறிவியல் கண்டுபிடிப்புகளும் உலகத்தார் மத்தியில் நிரூபித்துக் கொண்டே இருக்கின்றன. அவற்றில் சில முக்கிய அகழ்வாராய்ச்சி ஆதாரங்களை முதலில் இந்த பதிவில் பார்ப்போம். டெட் சி என்று சொல்லப்படுகிற சவக்கடலுக்கு வடமேற்கு பக்கத்தில் கும்ரான் என்கிற குகைகள் இருக்கின்றன. இந்த குகைகளுக்குள் இருந்து 11 களிமண் ஜாடிகளில் பரிசுத்த வேதாகமத்தின் அநேக ஒரிஜினல் பிரதிகள் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது. இவை எபிரேய மொழியில் கையால் எழுதப்பட்ட வேதாகம பிரதிகள் ஆகும். இவற்றை இப்போது நம்முடைய பைபிளின் பழைய ஏற்பாட்டு வசனங்களோடு ஒப்பிட்டு பார்க்கும்போது ஒரு எழுத்து கூட மாறாமல் முழுவதும் ஒத்துப்போகிறது. அவை தோல் சுருள்களாகவும் செப்பு உலோகங்களாகவும் பப்பாரஸ் என்ற பொருளில் எழுதப்பட்டவைகளாகவும் இருக்கின்றன. அவை கிறிஸ்துவுக்கு சில நூற்றாண்டுகளுக்கு முன்பே எழுதப்பட்டவை என்று அகழ்வாராய்ச்சியாளர்கள் கண்டுபிடித்திருக்கிறார்கள். யூத மத துறவிகளில் எசின்ஸ் என்கிற ஒரு பிரிவினர் தான் வேதாகமத்தின் பிரதிகளாகிய தோல் சுருள்களை பாதுகாத்து வந்தார்கள். கிபி 70 ரோம அரசனாகிய தீத்துராயன் என்பவன் ரோமானியர்களை அனுப்பி யூத குடும்பங்களை அழித்தபோது அந்த எசின்ஸ் என்கிற யூத துறவிகள் வேதாகமத்தின் தோல் சுருள்களை சவக்கடல் அருகே உள்ள கும்ரான் குகைகளில் ஒளித்து மறைத்து வைத்ததாக கூறப்படுகிறது. கிபி 1947 ஆடு மேய்க்கிற ஒரு சிறுவன் தன் ஆட்டை தேடி வனாந்தரத்தில் அலைந்த போதுதான் இந்த குகையை முதலாவது பார்த்திருக்கிறான். அவன் ஒரு கல்லை எடுத்து குகைக்குள் எறிந்தபோது அது களிமண் ஜாடியில் பட்டு டங் என்று வித்தியாசமான சத்தம் கேட்டிருக்கிறது. அவன் பயந்து போய் மற்றவர்களிடம் கூறிய பிறகுதான் அகழ்வாராய்ச்சியாளர்கள் அந்த குகைகளுக்குள் தோண்டி வேதாகம பிரதிகளை கண்டுபிடித்திருக்கிறார்கள். இப்போது அவை இஸ்ரேல் நாட்டின் மியூசியத்தில் வைக்கப்பட்டிருக்கின்றன. நமது வேதாகமத்தின் ஆயிரக்கணக்கான வருஷங்களுக்கு முன்பு எழுதப்பட்ட ஒரிஜினல் பிரதிகள் இப்போது சாட்சியாக உள்ளது. இன்னும் ஒரு ஆதாரத்தையும் பார்ப்போம். புதிய ஏற்பாட்டில் நமது கர்த்தராகிய இயேசு ஒரு குருடனுடைய கண்களில் சேற்றை பூசி அவனை சீலோவாம் குளத்தில் கண்களை கழுவ செய்து அவனை பார்வையடைய செய்தார் அல்லவா? அந்த சீலோவாம் குளத்தை அகழ்வாராய்ச்சியாளர்கள் கண்டுபிடித்து விட்டார்கள். இப்போதும் அந்த சீலோவாம் குளத்தை ஜெருசலேமில் நாம் பார்க்க முடியும். இந்த குளமானது எசேக்கியேல் ராஜாவால் உருவாக்கப்பட்டது. எருசலேம் நகரத்துக்கு வெளியே கியோன் என்கிற ஆற்றை தமது ஜனங்களுக்காக எசேக்கியா ராஜா உருவாக்கினான். ஆனால் எதிரிகள் இஸ்ரேல் தேசத்தில் படையெடுத்து வரும்போது அந்த ஆற்றிலிருந்து இஸ்ரேல் ஜனங்களால் தண்ணீர் எடுக்க முடியவில்லை. எனவே அந்த கியோன் ஆற்றிலிருந்து எருசலேம் நகரத்தின் உள்பகுதி வரை ஒரு சுரங்கம் தோண்டி எருசலேம் நகரத்திற்குள் ஒரு குளத்தை வெட்டி உருவாக்கினான். கியோன் ஆற்றிலிருந்து தண்ணீரை சுரங்கத்தின் வழியாக எருசலேம் நகரத்திற்குள் தான் உருவாக்கிய குளத்திற்கு அந்த தண்ணீரை கொண்டு வந்தான் எசேக்கியா ராஜா. இதை குறித்து 2 ராஜாக்களின் புஸ்தகம் 20ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தில் கூறப்பட்டுள்ளது. அந்த குளத்திற்குத்தான் சீலோவாம் என்று பெயர். அந்த சீலோவாம் குளத்தில்தான் இயேசு குருடனை பார்வையடைய செய்தார். இந்த சீலோவாம் குளம் இருப்பதை 1880களில் அகழ்வாராய்ச்சி மூலம் கண்டுபிடிக்கப்பட்டது. பிறகு 2004ஆம் வருஷம் சீலோவாம் குளத்தின் படிக்கட்டுகளும் கூட கண்டுபிடிக்கப்பட்டு விட்டது. நமது பரிசுத்த வேதாகமத்தில் எழுதப்பட்டுள்ள எல்லா சம்பவங்களும் இடங்களும் உண்மை என்பதை இப்போதும் நாம் இஸ்ரேல் தேசத்தில் பார்க்க முடியும். மேலும் இயேசுவை சிலுவையில் அறைவதற்கு உத்தரவிட்ட பிலாத்து என்பவனை பற்றி ஒரு கல்வெட்டையும் அகழ்வாராய்ச்சி மூலம் கண்டுபிடித்திருக்கிறார்கள். 1961ஆம் வருஷம் சிசேரியா என்ற இடத்தில் ஆராய்ச்சி செய்தபோது பிலாத்து என்பவன் யூதேயா தேசத்தின் கவர்னராக இருந்தான் என்று குறிப்பிடப்பட்டிருக்கிற கல்வெட்டை கண்டுபிடித்திருக்கிறார்கள். இந்த பிலாத்துவை குறித்து மத்தேயு 27ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தில் எழுதப்பட்டுள்ளது.
நமது பரிசுத்த வேதாகமத்தில் கூறப்பட்டுள்ள அத்தனை நபர்களும் சம்பவங்களும் உண்மையிலே நடந்த வரலாற்று உண்மைகள் என்பது எப்படி நிரூபணமாகி இருக்கிறது பாருங்கள். மேலும் நோவா காலத்தில் ஜலப்பிரளயத்தின் போது வெள்ளத்தின் தண்ணீர் வடிந்த பிறகு நோவாவின் பேழை அரராத் என்ற மலையில் தங்கியதாக ஆதியாகமம் 8ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது. அந்த அரராத் மலை துருக்கி நாட்டில் உள்ளது. 1959ஆம் வருஷம் ஒரு விமானம் அந்த அரராத் மலைக்கு மேல் பறந்தபோது அந்த விமானத்தை இயக்கிய விமானி அந்த அரராத் மலையில் ஒரு கப்பல் போன்ற உருவம் தெரிகிறது என்று கூறினார். அதன் பிறகு அகழ்வாராய்ச்சியாளர்கள் அந்த அரராத் மலையில் நோவாவின் பேழை இருப்பதை கண்டுபிடித்தார்கள். இப்போது அது துருக்கி அரசாங்கத்திடம் இருக்கிறது. அந்த இடத்திற்கு நோவாவின் பூங்கா என்று துருக்கி நாடு பெயரிட்டிருக்கிறது. பைபிளில் எழுதப்பட்டிருக்கிற சம்பவங்கள் வெறும் கட்டுக்கதைகள் அல்ல, எல்லாமே உண்மையான சம்பவங்கள் என்பதற்கு ஏகப்பட்ட ஆதாரங்கள் இருக்கின்றன. இனி ஒரு மிக முக்கியமான ஆதாரத்தை பார்த்துவிட்டு அறிவியல் ஆதாரங்களை பார்ப்போம். யூதர்கள் 70 வருஷம் பாபிலோனில் சிறையிருப்பில் இருந்ததை நாம் வேதாகமத்தில் அறிந்திருக்கிறோம். சாலமோன் ராஜா எருசலேமில் கட்டிய முதலாம் தேவாலயத்தை நேபுகத்நேச்சார் என்ற பாபிலோனிய ராஜா எரித்து அழித்து விட்டான். பிறகு பெர்சியா ராஜாவாகிய கோரேஸ் என்பவன் பாபிலோன் மீது படையெடுத்து அதை பிடித்து கொண்டான். அப்போது அந்த பெர்சிய ராஜாவாகிய கோரேஸ் பாபிலோனில் சிறையிருப்பில் இருந்த யூதர்களை விடுவித்து மறுபடியும் யூதய தேசத்திற்கு செல்ல அனுமதி கொடுத்து எருசலேமில் 2வது தேவாலயம் கட்டுவதற்கு உத்தரவிட்டு உதவி செய்தான். அந்த கோரேஸ் ராஜா இப்படி உத்தரவிட்ட அந்த நகல் எழுதப்பட்ட ஒரு களிமண் உருளை அகழ்வாராய்ச்சி மூலம் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது. சுடப்பட்ட களிமண்ணால் உருவாக்கப்பட்ட உருளை அது 20 சென்டிமீட்டர் அளவில் இருக்கிறது. இது 2500 வருஷங்களுக்கு முன்னால் கோரேஸ் மன்னனின் ஆட்சி காலத்தில் அவன் கொடுத்த உத்தரவை எழுதி வைக்கப்பட்ட உருளை நகல் ஆகும். இது கிபி 1879 ஹார்மஸ்ட் ராசம் என்ற ஆராய்ச்சியாளரால் பண்டைய பாபிலோனிய நகரத்தின் இடிபாடுகளுக்கு இடையில் தோண்டி கண்டுபிடிக்கப்பட்டது. இப்போது பிரிட்டிஷ் அரசாங்கத்தின் மியூசியத்தில் அந்த களிமண் உருளையாகிய சிலிண்டர் வேதாகம ஆதாரமாக வைக்கப்பட்டுள்ளது. பாபிலோன் என்பது தற்போதைய ஈராக் நாடு ஆகும். பெர்சியா என்பது தற்போதைய ஈரான் நாடு ஆகும். வேதாகமத்தில் கூறப்பட்டுள்ள எல்லா சம்பவங்களுக்குமே ஆதாரங்கள் இருக்கின்றன. சரி, இனி நமது பரிசுத்த வேதாகமத்தில் முழுவதும் அது எல்லாமே உண்மை என்பதற்கு சில அறிவியல் கண்டுபிடிப்புகள் எப்படி ஆதாரமாக இருக்கின்றன என்பதை குறித்து பார்ப்போம். மனிதனின் உயிர் அவனுக்குள் எங்கே இருக்கிறது என்பதை அறிவியல் ஆராய்ச்சியாளர்களால் கண்டுபிடிக்கவே முடியாமல் இருந்தது. ஆனால் மனிதனின் உயிர் அவனுடைய இரத்தத்தில் தான் இருக்கிறது என்றும் எல்லா மிருகங்கள் மற்றும் பறவைகளின் உயிரும் அவற்றின் இரத்தத்தில் தான் இருக்கின்றது என்பதையும் ஆயிரக்கணக்கான வருஷங்களுக்கு முன்பே தேவன் நமது பரிசுத்த வேதாகமத்தில் கூறியிருக்கிறார். இதை குறித்து லேவியராகமம் 17ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தில் எழுதப்பட்டுள்ளது. ஆனால் கிபி 1628 வில்லியம் கர்வி என்ற சயின்டிஸ்ட் மனிதனுடைய உயிர் அவனுடைய இரத்தத்தில் தான் இருக்கிறது என்பதை ஆராய்ச்சி மூலமாக கண்டுபிடித்தார். வேத வசனங்கள் உண்மை என்று எப்படி நிரூபிக்கப்படுகிறது பாருங்கள். அனஸ்தீசியா என்று சொல்லப்படுகிற முறையில் மயக்க மருந்து கொடுத்து நோயாளியை தூக்க நிலையில் வைத்து வலி தெரியாமல் குளோரோஃபார்ம் போன்ற மயக்க மருந்துகள் கொடுத்துதான் தற்போது ஆபரேஷன் பண்ணப்படுகிறது. இப்படி வலி தெரியாமல் மயங்க வைத்து ஆபரேஷன் பண்ணும் முறையை 1846 தான் கண்டுபிடித்தார்கள். டிஜி மோர்டன் மற்றும் ஜான் வாரன் என்ற சயின்டிஸ்டுகள் தான் கண்டுபிடித்தார்கள். இவர்கள் இதை எப்படி கண்டுபிடித்தார்கள் தெரியுமா? ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் 21ஆம் 22ஆம் வசனங்களில் தேவனாகிய கர்த்தர் ஆதாமுக்கு அயர்ந்த நித்திரையை வரப்பண்ணி அவனுடைய விலா எலும்பில் ஒன்றை எடுத்து ஏவாளை உருவாக்கினார். அந்த இடத்தை சதையினால் மூடினார் என்று எழுதப்பட்டுள்ளது. ஆதாமுக்கு வலி தெரியாமல் இருக்க
அவனுக்கு அயர்ந்த நித்திரையை தேவன் வரப்பண்ணினார். இந்த வசனத்தை வாசித்து அதன்படியே ஆராய்ச்சி செய்துதான் அந்த அறிவியல் ஆராய்ச்சியாளர்கள் அனஸ்தீசியா என்கிற முறையில் மயக்க மருந்து கொடுத்து வலியில்லாமல் ஆபரேஷன் செய்யும் மெத்தடை கண்டுபிடித்தார்கள். நமது வேத வசனங்கள் சத்தியமும் ஜீவனுமானவைகள் அல்லவா? மேலும் இந்த பூமி தட்டையான வடிவம் உள்ளது என்றே எல்லா மனிதர்களும் ஆராய்ச்சியாளர்களும் நம்பிக்கொண்டிருந்தார்கள். ஆனால் ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 40 அதிகாரம் 22 வசனத்தில் பூமி உருண்டையான வடிவம் உள்ளது என்று எழுதப்பட்டுள்ளது. ஆனால் மனிதன் செயற்கைக்கோள்களை விண்வெளிக்கு அனுப்பிய பிறகே பூமி உருண்டை வடிவமாக உள்ளது என்பதை மனிதன் கண்டுபிடித்தான். அது மாத்திரமல்ல, பூமி அந்தரத்தில் தொங்கிக் கொண்டிருக்கிறது என்பதை யோபுவின் புஸ்தகம் 26 அதிகாரம் 7 வசனம் குறிப்பிடுகிறது. பூமி அந்தரத்தில் தான் தொங்கிக் கொண்டிருக்கிறது என்பதையும் கூட ஆராய்ச்சியாளர்கள் செயற்கைக்கோள்களை விண்வெளிக்கு அனுப்பிய பிறகுதான் கண்டுபிடித்தார்கள். ஆனால் நம்முடைய பரிசுத்த வேதத்தில் தேவன் எழுதி வைத்திருக்கிற அத்தனை வசனங்களுக்கும் எத்தனை ஆதாரங்கள் இருக்கிறது பாருங்கள். மேலும் காற்றுக்கு எடை, அதாவது வெயிட் இருக்கிறது என்பதை யோபுவின் புஸ்தகம் 28 அதிகாரம் 25 வசனத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது. ஆனால் உலக மனிதர்கள் காற்றுக்கு எந்த எடையும் கிடையாது என்றே தவறாக நம்பிக்கொண்டிருந்தார்கள். பிறகு கிபி 1600க்கு பிறகே காற்றுக்கு எடையாகிய நிறை இருக்கிறது என்பதை இவாஞ்சலிஸ்டா டோரிசெல்லி என்ற அறிவியல் அறிஞர் 1643 வருஷம் கண்டுபிடித்தார். இப்படி பரிசுத்த வேதாகமத்தில் உள்ள எல்லா வசனங்களும் சம்பவங்களும் உண்மையும் சத்தியமுமானவைகள் என்பது எல்லா அங்கீகரிப்புக்கும் உரியது. ஒரே மெய்யான தேவனாகிய கர்த்தர் நமக்கு எழுதி தந்திருக்கிற வேதாகமத்தின் சத்தியங்களை அறிந்திருக்கிற நாம் எவ்வளவு பாக்கியவான்கள் தெரியுமா? வேத வசனங்களின்படி நாம் பரிசுத்தமாய் சாட்சியாய் வாழ்ந்து கர்த்தரின் நாமத்தை மகிமைப்படுத்துவோம். ஆமென்.